கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். Psalm 91:1. He who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. அன்பான சகோதர சகோதரிகளே, ஈசாக்கு பலியிட கொண்டு போகப்பட்ட போது கர்த்தர் அவன் மேல் கத்திப்பட விடவில்லை. அவனை கொல்ல கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் என்று அறிந்து அதனை தடுத்து போட்டு அவனை காப்பாற்றினார். உன்னதமானவரின் நிழல் அவனை பாதுகாத்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக நடந்து கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர். கர்த்தர் அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் பாதுகாப்பை கொடுத்தார். தீங்கு அவர்களுக்கு நேரிடவில்லை. இப்படியாய் உன்னதமானவரின் நிழல் அவர்களை பாதுகாத்தது. எத்தனையோ முறை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய மக்களின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போதிலும் கர்த்தர் அவர்களை கிருபையாய் பாதுகாத்து நியாயாதிபதிகளை அனுப்பி விடுதலை செய்தார். இன்று உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆம், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவர். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அருமையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படகுபத்திலே மரித்து போன அப்பாவி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏன் இது நேரிட்டது என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் தேவனே, இப்படிப்பட்ட விபத்துகள் நேரிடா வண்ணம் எங்கள் மக்களை நீர் பாதுகாத்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரில் ஏற்படும் எல்லா விபத்துக்கும் மக்களை நீர் விலக்கி ரட்சியும். மக்களை காத்து கொள்ளும். கிருபையாய் அவர்களை அவர்கள் குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமன் ஆமன். விடுகதை. இதற்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவான். இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. இது என்ன? விடை: முதலாம் உயிர்த்தெழுதல். நன்றி.